தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில் அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்லது நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி. சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க இருக்கு. வீதலிட அமைப்பு நம்மை போன்றவர்கள் அந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி எங்கேயும் கூட இல்ல. போர் போட்டு தண்ணி எடுத்தா கூட 1200 1400 அடி போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தமிழகம் பாருங்க, இந்திய அளவில் உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை ஒரு வருடத்திற்கு 73% உறிஞ்சி எடுக்கிறோம். கர்நாடகாவை பொறுத்தவரை 56%, மகாராஷ்டிரா 60%, 73% பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து ஒரு ஆண்டும் நாம் குடிக்கின்றோம், துவைக்கின்றோம், குளிக்கின்றோம். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் மழை வரவில்லை என்றால் ரீசார்ஜ் ஆகலினா அன்னைக்கு வறட்சியும் பந்தமும் வந்துவது அருமை சொந்தங்கள். அதனாலதான் ஏரி குளத்தை சுத்தம் பண்றோம். தமிழகத்தில் 1,06,957 நீர்நிலைகள் இருக்கு. 1,06,000 நீர்நிலைகள். எத்தனை நீர்நிலைகள்ல தண்ணி இல்லைன்னு கேட்டீங்கன்னா 50,197 நீர்நிலைகள்ல தண்ணி இல்லை. இந்த புள்ளி விவரம் நான் கொடுக்கலீங்க ஐயா, மத்திய அமைச்சர் ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,06,000 நீர் குளங்கள் நீரே இல்லைங்க ஐயா, ஏரி குளத்தில் இல்ல. 50,197 நீர்நிலைகள் எனக்கு பயன்பாட்டில் இல்ல, என்க்ரோச்மெண்ட்ல போயிருச்சு, வீடு கட்டி இருக்காங்க. அதையெல்லாம் நம்முடைய சொந்தங்கள் ஒரு இடத்திலையும் பட்டாவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, அரசு அதிகாரிகளை பார்த்து, சுதந்திர தினத்தன்றைக்கு தமிழ்நாட்டில் 12,525 இடத்துல கிராம சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து பேசி அதையெல்லாம் அடிப்படை அரசியல் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இத்தனை வேலையை நம்முடைய வீதிலிடனுடைய அமைப்பு ஒரு இடத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பெருமையாக கர்வமாக நினைக்கணும். காரணம், நமக்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் பணம் கிடையாது, அரசு சம்பளம் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் நாம வாழல. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு பெரிய இலக்கோடு தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல சமுதாய இலக்கமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.